அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் வீடியோ எடுக்கவிருக்கிற தலைப்பு எது பற்றி என்றால், எது பற்றி பேச போகிறோன்னா, சில நாள்களுக்கு முன்பு நான் எடுத்த வீடியோ இருக்குதில்ல, ஷூட்டிங் பண்ண வீடியோ 171 ஃப்ளைட்டு ஏர் இந்தியா பற்றி ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டிருந்தேன். ரெண்டாவது பாட்டு நான் அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆனால் ரெண்டாவது பாட்டு என்னால் அப்லோட் பண்ண முடியல. நேற்று முந்தா நாள், அதுக்கு முந்தா நாள் வீடியோ எடுக்க முடியல, வீடியோவை நான் அப்லோட் பண்ண முடியல, பார்ட் 2 எடுக்க முடியல. அதில் தான் எல்லா விஷயங்களும் சொல்கிறேன்னு சொன்னேன். ஸோ இப்போ இன்றைக்கி நான் எடுக்கிறதுக்கு தான் இருந்தேன். அந்த 171 ஏர் இந்தியா அது திடீர்னு மைண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். வேறு ஒரு வீடியோ எடுக்க போகிறேன். அது வேறு எதை பற்றியும் இல்லை, யூடியூப் பற்றி. அதாவது என்னென்னா, எதை பற்றினா, இப்போ அந்த நியூ டெல்லியிலேருந்து அஹ்மதாபாத் ஏர்போர்ட்டுக்கு குஜராத்துக்கு போச்சு இல்லை, நியூ டெல்லியிலேருந்து அங்கே அஹ்மதாபாத்தில் ஏர்போர்ட்டில் பேசஞ்சரை ஏற்றிக்கிட்டு வெளியாகி கொஞ்ச நேரத்தில் எத்தனை மினிட்ஸ்ன்னு தெரில, அது அந்த ஏரோப்ளேன் அந்த இன்ஜின் ப்ராப்ளம்னால அந்த பறவைகளோ அல்லது இன்ஜின் உண்மையாக கெட்டு போயிருந்துருக்கணும். ஏர்போர்ட்லேருந்து வர்றப்ப சரியாக கவனிப்பு இல்லாமல் இருந்திருக்கணும். அதாவது நான் சரியாக அதை சர்வீஸ் பண்ணாமல் இருந்திருக்கணும். ஏதோ ஒரு ப்ராப்ளம் இன்ஜினில், ஒன்று பறவை அல்லது இன்ஜின் ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்திருக்கும். அதனால தான் இந்த விபத்து நடந்திருக்கு. அந்த பைலட்டு அந்த ஏரோப்ளேனை 171 ஏர் இந்தியா ஏரோப்ளேனை யூகேக்கு ஓட்டிக்கிட்டு போனாங்கள்ல 2 பைலட்டு. யூகேயில் இந்த கட் விஷயமோ ஒரு இடம், அது நாளைக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். நான் எழுதி வைக்கலப்ப அப்படியே உட்காந்து நான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வீடியோவில் பேசுகிறேன். லண்டனுக்கு போச்சு இல்லை, யூகேக்கு அஹ்மதாபாத் ஏர்போர்ட்லேருந்து குஜராத்திலேருந்து அது போகிறப்போ கிளம்பி போனதுமே அது ஏரோப்ளேனு கீழேயும் போக முடியாமல் மேலேயும் போக முடியாமல் அப்புறம் அப்பயே கொஞ்சம் தூரத்தில் போய் இதில் ஒரு ஹாஸ்டலில் விழுந்துருச்சு இல்லை. அது என்ன தவறுனா, என்ன தவறாக இருக்கும்னா இன்ஜின் ப்ராப்ளம் தான். அந்த பைலட்ஸ் 2 பேரும் ஓட்டிக்கிட்டு போயிருக்காங்க. அதை ஓட்டிக்கிட்டு போனது கேப்டன் தான். கோ பைலட் பக்கத்தில் உட்காந்துருந்துருக்காரு. ஆனால் ஓட்டுனவர் தானே ரொம்ப முக்கியம். அவர் ஓட்டிக்கிட்டு போயிட்டு அந்த இன்ஜின் வேலை செய்யாததுனால அங்கே போய் மகானி ஏரியாவில் வில்லேஜில் கிராமத்தில் போய் ஒரு ஹாஸ்டலில் விழுந்துருச்சு. ஓகே, கட்டுப்பாட்டை இழந்து விழுந்துருச்சு. ஒன்றுமே பண்ண முடியல இன்ஜினு. அவர் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த ஏரோப்ளேனும் ஒழுங்காக வேலையே செய்யலை. இன்ஜின் தானே முக்கியம். அது என்ன முக்கியம்னா நாளைக்கு நான் சொல்கிறேன், என்ன காரணம்னு நாளைக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு இந்த அந்த சம்பவம் 171 ஃப்ளைட்டு இந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணம் யாருன்னு ஏதோ ஒரு குறிப்பு யூடியூப்பில் ஷார்ட்ஸில் போட்டிருக்காங்க. அந்த பைலட்ஸு இந்த மாதிரி விமானம் ஓட்டிக்கிட்டு போய் இந்த மாதிரி விபத்து ஆகிறதுக்கு யாராருக்கும் காரணம் அப்படின்னு யூடியூப்பில் வீடியோ என்னமோ அது அவங்க காட்டுறாங்களாம், ஷார்ட்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களாதான் அந்த ஹேர் ஹாஸ்டர்ஸு, அவங்க தான் காரணமாக இருக்கும். பைலட்ஸு இப்படி விபத்து ஆகிறதுக்கு இவங்க ஹேர் ஹாஸ்டர்ஸ் தான் காரணமாக இருக்குன்னு இவங்க அந்த வீடியோவை ஷார்ட்ஸில் நான் போய் பார்க்குறப்ப போட்டு காட்டுறாங்க. எப்படி கண்டுபிடிச்சேன் நான்? இப்போ கண்டுபிடிச்சிட்டேன், நேற்றே கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மாதிரி எங்கள் நாட்டில் யூடியூப்பில் வீடியோ எல்லாம் வரிசைப்படுத்தி அந்த 2 பைலட்ஸோட ஃபோட்டோவை யூடியூப்பில் இப்படி இப்போ ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அது இதை பாருங்கள், இந்த ஃபோட்டோ இதை தான் நான் போய் பார்த்தேன். இங்கே பாருங்கள், மற்றவங்க பார்க்குறப்ப இருக்கா என்னான்னு தெரில. அது ஒன்று ஆபாசமான ஃபோட்டோ, 2 ஃபோட்டோ இருந்துச்சு. அது மலாயில் ஒன்று, இந்தோனேஷியாவில் ஒன்று போச்சு. மலாயில் தான் முதல்ல போச்சு, அப்புறம் இந்தோனேஷியாவில் பேசுகிற மாதிரி ஆணும் பெண்ணும் ரொமான்ஸ் பண்ணுறாங்களாம். அந்த இவரோட பைலட்டோட ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு இப்போ நான் இப்படி தான் தட்டி விட்டு பார்த்தேன். இப்படி இல்லை,
இப்படி தட்டி தட்டி பார்க்குது. அப்போ அவரோட மேலே பைலட்டோட, கேப்டன் பைலட்டோட சுமித் அகர்வாலோட ஃபோட்டோ மேலே. அப்புறம் திரும்ப தட்டுறேன், அவரோட தான் வந்துச்சு. அப்புறம் திரும்ப தட்டுறேன், இந்த ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி மலாயில் பேசுகிற ஒரு வீடியோ, ஒரு ஆணும் பெண்ணும் ரொம்ப ஆபாசமாக கட்டி பிடிக்கிற மாதிரி அதிகமாக ரொமான்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோவை கொண்டாந்து இந்த சுமித் அகர்வால் அவரோட ஃபோட்டோவுக்கு கீழே வச்சுட்டாங்க. ஓகே, அது இருந்துச்சா? அது நான் பார்க்க கூட இல்லை. ஓகே, இது என்னமோ வேலை பண்ணியிருக்காங்க யூடியூப்பில், வரிசையாக வைக்கிறாங்க, வச்சு காட்டுறானுங்க அப்படின்னு. எனக்கு தெரியாத அவனுக்கு திருட்டு வேலை கூகுளெல்லாம் பண்ணி வச்சுருந்தானுங்கல்ல, அதையும் நான் வீடியோ எடுத்து போட்டேன்ல. ஸோ இப்போ இது எடுத்து இந்த வீடியோ எடுத்து நான் போடுவேன் அப்படின்னு அவனுக்கு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. மலேசியா யூடியூப்பாக கூகுளா ஜிமெயிலா தெரியல, யூடியூப் சம்மந்தப்பட்டவங்க வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க இவரோட ஃபோட்டோங்க. அப்புறம் ரொமான்ஸ் ஃபோட்டோங்க. அது இந்த மலாய்க்காரங்க இந்தோனேஷியாக்காரங்களோட. ஆனால் மலாயில் பேசுகிற ஒரு வீடியோ, இந்தோனேஷியா மொழியில் பேசுகிற ஒரு வீடியோ, ரெண்டு நான் பார்த்தேன். அதில் கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தடுத்து அவர் சுமித் அகர்வாலோட ஃபோட்டோ கொடுத்து இந்த ஃபோட்டோ வருது. அப்புறம் அந்த கோ பைலட்டோட அவர் பேர் கிளாஸ் குண்டர், அந்த பையனோட ஃபோட்டோ அதுக்கடுத்து வருது. அதுக்கடுத்து நான் தட்டுறேன், அது திரும்ப வந்து அதுக்கு கீழேயே அந்த வந்து ரொமான்ஸ் ஃபோட்டோ போகுது. அது மலையில் போகுது. மலையிலன்னா எனக்கு சந்தேகம் வராதா? நான் மலேசியாவில் இருக்கேனே, எனக்கு மலாய் தெரியாதுக்கா? படித்தவ தானே அந்த ஸ்கூலில், எங்களுக்கு மலையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, தெரியாது அதெல்லாம் என்ன பேசுகிறாங்கன்ட்டு. இப்படி இல்லாமல் வைக்கிறது. அதுக்கடுத்து ஹேர் ஹாஸ்டர்ஸ். எந்த ஹேர் ஹாஸ்டர்ஸ் தெரியுங்களா? அதில் வேலை செஞ்சாங்களே ஊழியர்கள், பொம்பளைங்க இல்லை தொண்டு செய்கிறவங்க, அதுக்கு வந்து என்னமோ சொல்லுவாங்களேன்னா க்ரைம் மெம்பர்ஸா என்னமோ சொல்லுவாங்க. அது நாளைக்கெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு நான் வீடியோவிலெல்லாம் ஃபுல்லாக சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அவங்களோட ஃபோட்டோவும் அடுத்து கொண்டு வந்து பைலட்ஸோட ஃபோட்டோ, அந்த ரொமான்ஸ் ஃபோட்டோ ஒன்று மலாயில் விடுது போகுது தட்டுனா, அதுக்கடுத்து இந்த கோ பைலட்டோட்டு வருது, அப்புறம் இது வருது, திரும்ப இன்னொன்று வீடியோ ஒன்று வருது, வரிசையாக அட்டிக்கி வச்சுருக்கானுங்க. அப்புறம் அதுக்கடுத்து என்ன வருதுன்னா அந்த ஹேர் ஹோஸ்டர்ஸோட ஃபோட்டோஸ் வருது. இந்த பைலட்டுங்களோட கோ பைலட்டும் அந்த கேப்டன் பைலட்டு இந்த ரெண்டு பேரோட ஃபோட்டோவோட இணைச்சி பொம்பளைங்க ஹேர் ஹாஸ்டர்ஸ் அவங்க இந்த ரெண்டு பைலட்ஸ் ஃபோட்டோ எல்லாம் இணைச்சி கொண்டு வருவானுங்க. அது வீடியோவை எல்லாம் பொம்பளைங்க, இவங்க பைலட்ஸு. அப்புறம் அதுக்கடுத்து திரும்ப அதே தான் வருது. எது வருது? அந்த பொம்பளைங்க ஃபோட்டோ தனியாக வருது, ரொமான்ஸ் பண்ணுறது. அந்த பிள்ளை இருக்கால, அவள் பேர் என்ன, முந்தா நாள் அன்றைக்கி 3 நாளைக்கு முன்னே அப்லோட் பண்ண வீடியோவில் அதில் நான் சொன்னேனே, ஒரு பிள்ளை வந்து மணிப்பூரில் அவ்வளோ அழகாக இருக்குது, சின்ன பிள்ளை மாதிரி இருப்பா, அவள் நெப்பால்கரியா என்னான்னு தெரில, அந்த பிள்ளை அவ்வளோ அழகு, அதுவும் போச்சின்னு சொன்னாங்கன்னா போச்சு, மேலே போச்சு. அங்கே கொண்டாந்து அந்த பிள்ளையோட ஃபோட்டோவில் அவள் இடுப்புக்கிட்ட அப்படியே மின்னுதான். அங்கெல்லாம் அப்படி வச்சு காட்டுறானுங்க. அந்த பிள்ளை நாக்கை தொங்க போடுற மாதிரி. அது எப்போவோ எடுத்த ஃபோட்டோ அந்த பிள்ளை. அது பேர் என்னது, நகந்தோய் சர்மா, எப்பயோ எடுத்த ஃபோட்டோ போல் இருக்குது. ஹேர் ஹாஸ்டஸாக வந்து டைமில் எடுத்த, கொஞ்ச நாள் சென்று அப்பப்போ ஏதாச்சும் ஃபங்க்ஷன் நடந்திருக்கும் அந்த ஏர்லைனில், அந்த சமயத்தில் எடுத்த ஃபோட்டோ உள்ளுக்கு அதை வச்சுருந்து இப்போ கொண்டாந்து எல்லாம் இணைச்சி போடுறாங்க. மற்ற ஹேர் ஹாஸ்டர்ஸும் டான்ஸ் இப்படி ஆடுறாங்களா, இப்படி ஆடுறாங்களா, எல்லாத்தையும் கொண்டாந்து வைக்கிறாங்க. இதெல்லாம் கெட்டணம் தானே, கெட்டணம் பொறாம தானே. எல்லாமே இறந்து போயிட்டாங்களே, அவங்களுக்கு செய்கிற மரியாதையா அது? எங்கள் நாட்டுக்காரனுங்க, எங்கள் நாட்டில் என்னென்னா யூடியூப், நான் சொல்கிறேன் யூடியூப்பில் தான் நான் பார்த்தேன், அதில் தான் நல்லா வரிசையாக அடுக்கி வச்சுருக்கானுங்க. மற்றவங்க போய் பார்க்குறப்ப அது வச்சுருப்பானுங்களா? அந்த ரொமான்ஸ் ஃபோட்டோலாம் வச்சாங்க. நான் மலாய்க்காரன் இந்தோனேஷியாக்காரன் பேசுகிறது கட்டி பிடிச்சிக்கிட்டு என்ன அந்த இதெல்லாம் கொண்டாந்து ஏன் இவங்க ஃபோட்டோட எல்லாம் கலந்து வைக்கிறானுங்க? இப்படி பார்க்குறேன், எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
மலேசியா யூடியூப்பாக இருப்பான். ஏன்னா அவங்க தான் எனக்கு ஃபாலோவர்ஸு, என்ன ஃபாலோ பண்ணுறவனுங்க அவனுங்க தான். பொம்பளைங்களும் இருக்காளுங்க மலேசியா யூடியூப்பில். ஏன்னா நான் ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருக்கேன், MH17 MH37 கோசம். அதில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பார்த்துருப்பானுங்க. கண்ணு இருக்குல்ல அவங்களுக்கு, காது இருக்குல்ல காது கேட்க, எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ இப்படி பண்ணலாமா அப்படிங்கன்னு நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு மனசில் ஆத்திரம் இருக்குது. நேற்று பார்த்ததுலேருந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தேகம் உண்டாயிடுச்சு. எல்லாமே இவங்க தான் பண்ணியிருக்கானுங்க. கூகுள் மலேசியா கூகுள் ஒன்று அதில் தான் இருக்குது. மலேசியா ஃபேஸ்புக்கு யூடியூப்லாம் இருக்குது. மலேசியா ஃபேஸ்புக் அதில் தான் இருக்குது, மலேசியா யூடியூப் அதில் தான் இருக்குது. வெள்ளைக்காரங்களையும் நம்ம நம்ப முடியாது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் எல்லாம் சந்தேக கண்ணோட இருக்குது. சரி இப்படி பண்ணலாமா? ஹேர் ஹாஸ்டர்ஸ் ஃபோட்டோலாம் போட்டு அவங்க முந்தி எடுத்த ஃபோட்டோ போல் இருக்குது. சரி இப்போ மலேசியாவில் ஏர்லைன் இருக்குது, அதில் வேலை செய்கிற பொம்பளைங்க அவளுக்கு தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாளுங்க. மலேசியா ஏர்லைன் அதில் வேலை செய்கிற ஹாஸ்டர்ஸு எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க? மலேசியா ஹாஸ்டர்ஸு சிங்கப்பூர் தான் இருக்குது. மற்ற சீனா நாடு இருக்குது. இன்னும் மற்ற எத்தனை நாடு, தைவான், இந்தோனேஷியா, இன்னும் மற்ற நாடுகள்லாம் இருக்குது. எல்லாத்துலேயும் ஏர்போர்ட் இருக்குது இல்லை? எல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறாங்க தானே ஏர்ப்ளைன் வழியா. ஸோ அப்போ அவங்க எல்லாருமே வந்து ஹேர் ஹாஸ்டர்ஸ்னால் நல்லா சிரித்த முகத்தோட ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா டான்ஸ் ஆடணும், இது பண்ணணும். ஏர்ப்ளைன் உள்ளெல்லாம் டான்ஸ் ஆடி ஒரு மாதிரி எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு, இந்த புள்ள நகந்தோய் ஷர்மா, அந்த புள்ள வந்து நல்லா சிரிச்சுக்கிட்டு இப்போ வீடியோ அப்படியே பார்த்துக்கிட்டு எல்லாம் இருக்குது. அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் ஜாலியாக உள்ளுக்கு அந்த ஏரோப்ளேன் உள்ளே போய்கிட்டு இருக்கிறப்ப இல்லை, மற்ற நேரத்தில் எப்பயோ எடுத்ததை கொண்டாந்து அப்போ இணைச்சி போடுறானுங்க. செய்யலாமா அப்படி? எல்லா நாட்டிலையும் தான் இருக்குது. இப்போ எங்கள் நாட்டிலையும் எல்லாம் பண்ணுறாங்க தானே. இப்போ மலேசியாவிலையும் நல்லா ஏர்போர்ட்டில் வேலை செய்கிற ஹேர் ஹாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க தானே. அதெல்லாம் ஒரு தவறா? இப்போ ஏர்ப்ளைனு இப்போ அது வந்து மலேசியா ஏர்லைனு. இப்போ அந்த ஜகரி அம்மாள் ஷாவுக்கும் அவர் பேரையும் கட்ட பேர் ஆக்கிட்டானுங்களே. எல்லாம் அந்த பொம்பளைங்களை அழிச்சு வச்சு ஒரு பைலட். இப்போ மலேசியா பைலட் இந்த 2 பேர் எப்படி கெட்ட பேராச்சு? எல்லாம் மலாய்க்காரன் தமிழாள். எதில்? ஃபேஸ்புக்கில் உள்ளோம். இப்போ யூடியூப்பில் என்ன நடக்குது பார்த்தீங்களா? இந்தியா ஏர்லைனை பற்றி நான் வீடியோ போட்ட பிறகு எப்படி கொண்டாந்து இப்போ தான் வச்சுருக்காங்க. அந்த ஏரோப்ளைன் எப்போ விபத்தாகி அந்த சம்பவம் நடந்தது 12ஆம் தேதி 6ஆம் மாதம் இப்போ வச்சுருக்காங்க. நேற்று நான் பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னே ஒரு 4-5 நாளைக்கு முன்னே கூட போட்டாங்களா என்னன்னு தெரில. அதில் தட்டி பார்க்குறேன். மலாய்க்காரனும் மலாய்க்காட்சியும் மலாய் மொழியில் பேசுகிற ஒரு ரொமான்ஸு ஃபோட்டோவை கொண்டாந்து வீடியோவை கொண்டாந்து வச்சுட்டாங்க ஷார்ட்ஸில். அப்புறம் மலாயில் பேசுகிறது, இந்தோனேஷியா மொழியில் பேசுகிறதையும் கொண்டாந்து வச்சுட்டாங்க. 2 பேரும் அதே ஃபோட்டோ தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து மொழி வந்து வேறு மொழி. இந்தோனேஷியா ஒன்று, மலாய் ஒன்று. ஸோ இதெல்லாம் எப்படி வந்து இது கொண்டு வர முடியும்? அவங்க பைலட்ஸோட ஃபோட்டோ வச்சு அதுக்கடுத்து இது வருது, அதுக்கடுத்து இன்னொரு பைலட்ஸ் வருது, அதுக்கடுத்து இன்னொன்று ரொமான்ஸ் ஃபோட்டோ வருது. என்ன கட்டி பிடிக்கிற விளையாட்டு விளையாடுறாங்களா யூடியூப்பில் நாட்டுக்காரனுங்க? எங்கள் நாட்டுக்காரனுங்க ஜாக்கிரதா சொல்லிட்டேன். இந்த மாதிரி எங்கள் நாட்டு பைலட்ஸை வந்து கெட்ட பேராக்கிட்டீங்க யூடியூப்பில். அவரு பேரையே ஒரு முத்திரை குத்திட்டீங்க. அவருக்கும் அந்த விமான நிலையத்தில் வேலை செய்கிறவங்களுக்கும் தொடர்பு இருக்குது. ஃபேஸ்புக்லேயும் ரொம்ப பேரை விரும்பி இருக்காருன்ட்டு அந்த கோ பைலட்டையும், குறிப்பாக வந்து பைலட் ஜாரியா மர்ஷா, அவர் பேரை தான் ரொம்ப கெட்ட பேராக்கிட்டீங்க. அது முடிஞ்சுதான் இறந்தவங்களுக்கு பண்ணின ஒரு நல்ல காரியமா அது மரியாதையா எங்கள் நாட்டில் பண்ணியிருக்காங்க. இன்டர்நெட்டில் எப்படி எழுதியிருக்கானுங்க. நான் இதுக்கு முன்னே போட்டிருக்கேன் வீடியோ பாருங்கள். 17 இல்லை, இந்த 37 கோசம். ஏன்னா கண்ணு பூரா ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் எல்லாமே இந்த ஜாரியா மாட்ஷா மேலே தான் இருந்திருக்குது. ஏன்னா அவர் ராஜா பேரில் இருந்தார்ல, அவர் பேரை கெடுத்து குட்டிஷவர் ஆக்கிட்டாங்க எங்கள் நாட்டுக்காரங்க. அது ஒன்று முடிஞ்சுதான். இப்போ பாருங்கள், நான் வீடியோ போட்டேன்னா இந்த இந்தியா ஏர்லைனு, ஏர் இந்தியா
அவர் சுமீர் சபா அகர்வால், அவர் வந்து வங்காளி. இவர் வந்து கோபைலட் வந்து அந்த பையன் வந்து சிறு வயசு 32 வயசு என்னமோ. அவன் வந்து அவர் வந்து கேப்டனு பைலட்டு. இவர் வந்து அந்த பையன் வந்து 32 வயசு கோபைலட்டு கிளாக் கொண்டார். இவர் வந்து பொம்பைக்காரர் தான் பைலட்டு. சுமித் சபா அவர்கள் வந்து பைலட்டாக பொம்பையிலேயே உள்ளவர். இவர் வந்து இதில் பெங்களூரில் உள்ளவர். ஸோ 2 பேரும் பொம்பைக்கு வந்து, அதாவது நியூ டெல்லிக்கு வந்து பைலட்டாக இருக்காங்க. வேலைக்கு பொழப்ப தேடி தானே வந்திருக்காங்க. வேலை செய்கிறான் பேசஞ்சர் அத்தனை பேர் இருக்காங்களே, 242 பேர். ஸோ இப்போ அந்த ஏரோப்ளைனு இப்போ இப்படி வீடியோ வந்து ரோமான்ஸ் பண்ணுற மாதிரிலாம் போட்டு அடுத்தடுத்து கொண்டாந்து வைக்கிறானுங்களே, அப்போ கெட்ட புத்தி தானே. அப்போ வந்து இந்த ஹேர் ஹாஸ்டஸ் மேலே அந்த பைலட்டுக்கும் கோ பைலட்டுக்கும் என்ன காதல் இருந்திருக்கா, காம உணர்வு இருந்திருக்கா? அந்த காதல் உணர்வு காம உணர்வுனால அவங்க தடுமாறி பொம்பளைங்க மேலே ஆசைனால ஏரோப்ளைனை ஒழுங்காக ஓட்டல, அதான் விபத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறானுங்க. எனக்கு இவனுங்களோட சூட்சமெல்லாம் எனக்கு தெரியாது. முதல் தடவை 2007 நான் ஃபேஸ்புக்கில் இருந்தேன். அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன். எது பிலிப்பைனு ஜமலுல் கிராம். ஸோ அது என்னோட சரோஜா பேருக்கும் அந்த நாட்டு ராஜாவாக இருந்தவர் அந்த சபா நாட்டு இடத்த கேட்டு சண்டை வந்து ஃபைட் வந்துச்சுங்க. அது அப்பயே நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது என்னமோ சம்மந்தம் இருக்குது. என் பேரும் அந்த பிலிப்பைன்னு மாற்றிட்டாங்க. பிலிப்பைன் பேரில் இருக்குது, ஃபேஸ்புக்கில் தான். அதுலேருந்து ஃபேஸ்புக்கு நான் வந்து அப்புறம் அதுக்கு பிறகு நான் ஃபேஸ்புக்கு போகல. அதுக்கு பிறகு ரொம்ப நாள் சென்று 2013 ஃபேஸ்புக்கு வந்தேன். அப்புறம் 2013 இதில் லஹடாத்தோ சபாவில் சண்டை நடந்துச்சு. அதுக்கு பிறகு ஏரோப்ளைன் 2014 இந்த மாதிரி ஆயிடுச்சு, காணாமல் போச்சு, தண்ணியில் போய் விழுந்து. அதை கதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அப்போ 2014 இப்படி ஆகிருக்கு. அதுக்கு பிறகு நான் ஃபேஸ்புக்கை மூடிட்டேன். மீனாட்சி அம்மன் ஃபேஸ்புக்கில் இருந்தேன், சாமி பேரில் மீனாட்சி அம்மன். அந்த ஃபேஸ்புக்கையே மூடிட்டேன். ஃபேஸ்புக்கில் இருந்து தானே இப்போது நான் அந்த ஃபேஸ்புக்கில் கால் விற்க மாட்டேன், எனக்கு தேவையில்லை. எனக்கு யூடியூப்லேயே இருக்கேன். அதுலேயே வந்து எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கட்டும், வியூவர்ஸு யார் பார்க்குறாங்களோ அதில் வாட்ச் அவர் கூடட்டும், வியூவர்ஸ் அளவு கூடட்டும். அந்த பைலட்டு அப்படி போயிட்டார் 3 கோசம். அவர் பேரையும் அதே அந்த தண்ணியில் உளுந்து அவர் பேரையும் கெட்ட பேர் ஆக்கிட்டாங்க. பொம்பளை கெட்ட பேர் ஆக்கிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து அதாவது இன்டர்நெட்டில் எழுதியிருக்கானுங்களே, கூகுளில் இந்த ஜாரியா மாட்ஷாவை பற்றி யூடியூப்பில் வீடியோலாம் போட்டிருக்காங்கல்ல. இந்த பொம்பளைங்களை அணைச்சி வச்சு நிறையா அதில் பாருங்கள். ஏமாச்சி 3 கோசம் ஒரு வீடியோ இருக்கும், அங்கே பாருங்கள். பார்த்துக்கிட்டே வந்தீங்களா? இப்போ இந்த வீடியோ பார்க்குறாங்க, உங்களுக்கு பார்த்தீங்களா தெரியும் நான் சொல்கிறேன்ட்டு. அதிகம் கட்டுக்கதை. சில பெண்கள் மேலே ஒரு கண்ணு இருந்துச்சான். அப்படியா இல்லை பிள்ளைங்க பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்குது. அப்படியா எல்லாம் வந்து ரொம்ப மோசமாக வந்து திங்கிங் பண்ணணும். இப்படி பண்ணியிருப்பாரு, இப்படி இருப்பேன். அவங்களாம் அந்த மாதிரி நடத்துகிறவங்களும் எடுத்ததுமே அந்த பொம்பளைங்களை தான் சந்தேகப்படுறாங்க. இப்படி தான் ஜஹரி அஹ்மத் ஷாவோட கதை போயிருக்குது, கெட்ட பேராக இருக்குது. ஃபேஸ்புக்கில் அங்கேயே வில்லனுங்க இருக்கானுங்க. ஜஹரி அஹ்மத் ஷாவுக்கு அங்கேயே நிறைய தொல்லை கொடுத்துட்டானுங்க. ஒரு வீடியோ இருக்கும், நீங்கள் பார்த்தீங்களா தெரியும். காரணம் அவருக்கு அந்த ஜஹரி அஹ்மத் ஷாவோட பேர் வந்து அந்த சமயத்தில் 2014 இருந்த அந்த எங்கள் நாட்டு சுல்தானோட பேர் ஷான்னு வருது. அந்த ஏரோப்ளைனை கவுக்கணும்னு ரொம்ப நாளாக திட்டம் போட்டிருக்கானுங்க 2013 இருந்து.
அந்த சபா இடம் வந்து எனக்கு வேணும்ன்ட்டு பிலிப்பீன்காரங்க. ஸோ அப்போ இதனால் எங்கள் நாட்டில் உள்ளவங்களுக்கு எங்கள் நாட்டு பைலட்டை பிடிக்கலையே, ராஜாவை பிடிக்கலையே, எல்லாம் சூழ்ச்சி பண்ணி சரி பண்ணுறானுங்களே. ஸோ இப்படி இருக்குது. அந்த பைலட்டு பேரும் கெட்டு போச்சா 3 கோசம், அவர் பேரையும் இல்லாமல் அவரே இல்லாமல் ஆக்கிட்டாங்களா, டிஸ்டர்பன் ரொம்ப. ஸோ அது இருந்துட்டு போகுது. அது வந்து அவர் அதனால கொண்டு போய் ஏரோப்ளேன் அங்கே கொண்டு போய் தண்ணியில் இறக்கல, இன்ஜின் கெட்டு போச்சு. ஜாரி அமர் ஷா ஓட்டின இன்ஜின் கெட்டு போச்சு. அது இன்ஜின் ஏர்போர்ட்லேயே என்னமோ நடந்துருச்சு. அந்த அந்த இது லகடத்த இடத்துல அந்த சபாவில் சண்டை நடந்துச்சு இல்லை, அதில் பாதிக்கப்பட்டவங்க இறந்தவங்க அவங்க என்னமோ அந்த இன்ஜின் என்னமோ பண்ணி கொஞ்சம் தூரம் போயிட்டு 1 மணி நேரம் ஆகி அதோட ராடார் வேலை செய்யலை. ஸோ அப்போ இன்ஜினும் கெட்டு போச்சு, எங்கேயுமே இறங்க முடியலையா. கொண்டு போய் இதில் இறக்கிறோம், சுற்றி போய் இந்தியன் ஓஷனில் விழுந்துருச்சு. அங்கே கொண்டு போய் இறக்கிட்டார். ஸோ அது வந்து இன்ஜின் உண்மையாக கெட்டு போன கதை. இன்ஜின் கெட்டு போயிருக்குது, வீடியோவில் நான் போட்டிருக்கேன். எவன் என்ன சொன்னால் சொல்லிட்டு போகிறானுங்க, எனக்கு எல்லா கதையும் தெரிஞ்சிருக்குது. ஒருத்தனை உண்டு இல்லைன்னு ஆக்குறதுன்னா எப்படி வேணாலும் பண்ணலாம், சதி வேலை பண்ணி பணக்காரனுங்க என்ன வேணாலும் பண்ணலாம், இல்லாமல் ஆக்கிடுவானுங்க. அதுதான் நடந்திருக்குது எங்கள் நாட்டின் 3 கோசம் பைலட்டுக்கு. அந்த இவருக்கு பைலட்டு அந்த பையனையும் எல்லாம் எடுத்து வச்சு அந்த பையனையும் என்னென்னமோ எல்லாம் கதையெல்லாம் கட்டி அந்த பையன் பேரையும் கெட்ட பேர் ஆக்கிட்டாங்க. ஸோ இப்படி நடந்திருக்குது எங்கள் நாட்டில். அந்த பைலட்டும் அந்த ஏரோப்ளேன் இதுவும் போச்சா, அந்த பைலட்டு பேரும் கெட்டு போகிறாச்சா. இப்போ நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன் அதை பண்ணிக்கு ஃப்ளைட்டு 171 அந்த வீடியோ எடுத்த பிறகு இப்போ வந்து ஆபாசமான ஃபோட்டோ, பொம்பளை ஆம்பளை கட்டி பிடிக்கிற ஃபோட்டோ, மலாயில் இந்தோனேஷியா மொழியில் பேசுகிறேன், மலாய் மொழியில் பேசுகிறேன், ஒரு வீடியோவை கொண்டாந்து அந்த பைலட்ஸு ஃபோட்டோ இங்கே வைக்கிறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள் வச்சுருக்கேன்னா இதை வைக்கிறேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோ நான் சர்ச் பண்ணுறப்போ அதில் கொண்டாந்து இடையே சொல்லி வைக்கிறாங்க. அப்புறம் ஹேர் ஹாஸ்டர்ஸ் ஃபோட்டோ 171. இதுலேருந்து என்ன தெரியுது, அப்போ அந்த பைலட்ஸ் 2 பேரும் ஓட்டிக்கிட்டு போய் அந்த ஏரோப்ளேன் விபத்தானதுக்கு காரணம் ஹேர் ஹாஸ்டர்ஸ் தான், பொம்பளைங்கனால தான். அவங்க மேலே உள்ள ஆசைனால தான் அப்படின்னு வந்து அவங்க காட்டுறானுங்க. ஃபோட்டோவை வச்சு காட்டுறானுங்க. எந்த 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 மாதிரி திங்கிங் பார்த்தீங்களா? மனுஷங்களுக்கு வந்து நல்ல புத்தியே இருக்காத, ஏதோ சுற்றி அந்த காமத்திலேயே தான் போவானுங்க. இவனுங்க பொறுக்கித்தனமாக இருப்பானுங்க. இப்போ இந்த படம்லாம் வச்சானுங்களா யூடியூப் மலேசியாவில், அவனுங்க பொறுக்கிங்களாக இருக்கலாம். அவங்களுக்கு அந்த காம உணர்வு இருக்கிறனால தான் யூடியூப்பில் நிறைய பிரச்சனை வருது. பொம்பளைங்க எவ்வளவுமே இருக்க மாட்டுறாளுங்க, எல்லாம் கொஞ்சம் இப்போ வீடியோ போட்டு ஓடிடுறாளுங்க. எந்த நேரம் காமத்திலேயே ஒரே கண்ணாக இருந்தால் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே இப்படி தான் சந்தேகம் வரும். அவனுங்களுக்கு இப்படி தான் பண்ணி தான் அந்த பைலட்டு பேரை இப்போ இந்த பைலட்டு பேரையும் கெட்ட பேராக்கிட்டாங்க. நேற்று பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சுது. எத்தனை பேரை பார்க்குறப்ப இடையிடையே அந்த போட்டோவை கொண்டாந்து வீட்டுக்கு சொருகுறானுங்களா தெரியலையே. என்ன நினைப்பாங்க எல்லாரும்? உலகத்தில் உள்ளவங்க யூடியூப்பில் அங்கே பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி கொண்டாந்து வீடியோவை எல்லாம் அடுக்கி வைக்கிறதா? என்னமோ சொல்ல நினைக்கிறானுங்க தானே, சூழ்ச்சி இருக்குது தானே அவங்க வச்ச இந்த வீடியோவில். என்ன எப்படி கண்டுபிடிச்சான்னா, மலாய் மொழியில் அந்த வீடியோவை பொம்பளை ஆம்பளை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது, அது மாதிரி ரொமான்ஸ் பண்ணுறது, அதை கொண்டாந்து வந்து இடையில சொல்லுனா என்ன நினைப்பாங்க சொல்லுங்கள்? அப்போ அவங்க வந்து சொல்ல நினைக்கிறாங்க இதனால தானே. ஸோ இப்போ நான் பார்த்தேன் இதே மாதிரி மற்றவங்க பார்க்குறப்ப கொண்டாந்து உள்ளுக்கு வச்சா மற்றவங்க அந்த பைலட்டை 1 ஃப்ளைட்டு ஏர் இண்டியா பைலட்ஸை என்ன நினைப்பாங்க? காரியில் போக மாட்டாங்க. எங்கள் நாட்டு பைலட்டையும் எல்லாம் துப்பிட்டானுங்களா காரி? இப்போ எதுக்கு பிளான் பண்ணுறானுங்க? 3 கோசம் முடிக்குதா? அப்போ இந்த பைலட்டையும் அவமானப்படுத்துறதுக்கு ஏதோ பிளான் பண்ணுறானுங்க. எங்கள் யூடியூப்பில் இது யாருன்னு தெரில, மலேசியா யூடியூப்பா தெரியல,
இது யார் சொல்லி கொடுத்து இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. நான் மலேசியா யூடியூப்பில் இருக்கேன். நான் இருந்தேன்னா கண்டிப்பாக அது மலேசியா யூடியூப் ஷார்ட்ஸ் தான், அல்லது யூஎஸ்ஏ ஜிமெயில். அவங்க கொண்டாந்து உள்ளுக்கு கொண்டாந்து எல்லாம் வச்சு வச்சு வீடியோவை சொருவ முடியுமா? யார் ஃபாலோவர்ஸ் எனக்கு? இவங்க தான் யூடியூப்பு. இப்படி பண்ணுனா எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? வீடியோ எனக்கு வந்து 2வது பாட்டு எடுக்க மனசு வருமா? இப்போ இதை பற்றி நான் சொல்லி ஆகணுமா இல்லையா? இவங்க முகத்தறையை கிளிக்கணும் இல்லை, இப்படியெல்லாம் பண்ணுறது சரியா? நான் ஒரு யூடியூபர் தானே, வீடியோ எடுக்கிறேன், இப்படியெல்லாம் கொண்டாந்து அங்கே வச்சா நான் எனக்கு இப்படி இருக்கும்? இப்படியான ஒரு ஆபாசமான திங்கிங், மட்டமான திங்கிங் வந்து எங்கள் நாட்டில் உள்ள மலாய்க்காரன் தமிழன் யூடியூப்பில் வேலை செய்கிறவனுங்க அவங்களுக்கு இப்படியா வருவோம்? இவங்க தான் எல்லாம் கொண்டாந்து அடுக்கி வைக்கிறாங்க. எப்போவோ எவ்வளோ எடுத்த ஃபோட்டோ, எப்போவோ இந்தோனேஷியா வீடியோ, எப்போவோ மலாயில் எடுத்த யாரோ வீடியோ போட்டிருக்காங்க இந்தோனேஷியா மலாய் மொழியில். அதை எடுத்து கொண்டாந்து பண்ணலாம், ஜாயின் பண்ணி எல்லாம் உள்ளுக்கு சொருகி வைக்கிறானுங்க. அடுக்கடுக்காக போகுது. ஏன்னா சொல்லி காட்டுறானுங்களா? இந்த பைலட் இதனால தான் இப்படி பண்ணனால தான், இந்த காரணத்தினால தான் ஏர்பிளைன் இப்படி ஆச்சுன்னு. எவ்வளோ கெட்டிக்காரனுங்க, எவ்வளோ புத்திசாலிங்க, அறிவாளிங்கல்ல எங்கள் நாட்டு யூடியூப்காரனுங்க. உரிச்சு விடுவாண்டா யோக்கிறத, முகத்தறியை கிழிச்சிட வேண்டாம். முடிக்கிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். யூடியூப்பில் என்ன வேலை, ஆளுங்களை பார்க்கணுமா? என்ன விஷயம் வந்து யூடியூபருக்கு நீங்கள் வந்து உதவி செய்யணுமா? என்ன பண்ணணுமோ செய்கிற வேலையை முந்தி. நான் யூடியூப்புக்கு வர்றதுக்கு முன்னே நீங்கள் என்ன மாதிரி மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து யூடியூப்ல எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, அதையே ஃபாலோ பண்ணுங்க. இடையில என்ன ஃபாலோ பண்ணாதீங்க. இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லா விஷயம் வெளியே வந்துருச்சா? இதுக்கு பிறகு பாயை மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு பேசாமல் இருக்கணும். நீங்கள் எந்த ஒரு திமிர் பிடிச்ச வேலையும் பண்ணக்கூடாது. பைலட்ஸை பற்றி மனசு நல்ல மனசு இருக்குடா. நீங்கள் பண்ணுற அநியாயம்லாம் தாங்க முடியல. அங்கே படத்தை வச்சு காட்டுறது, ஒரு ஃபோட்டோ பார்க்க முடியல, ஒரு வீடியோ, இப்போ தமிழ் பாட்டு பார்க்க முடியல, அங்கேயும் கொண்டாந்து ஏதாச்சும் கொண்டாந்து வைக்கிறது. இதோட இந்த பாட்டிங்க சொல்லிக்கிட்டேன். அந்த பைலட்ஸு ஃபோட்டோவை வச்சு இடையடையாக ஆபாசமான ஃபோட்டோவை மலாயில் இந்தோனேஷியா மொழியில் ஆபாசமான வீடியோவை கொண்டாந்து உள்ளுக்கு சொருவாதீங்க ஷார்ட்ஸில். இதே கடைசியாக இருக்கணும். நான் சொல்லிட்டேன். நான் நல்லவ தான், நல்லவ. அதனால தான் எல்லா விஷயத்தையும் நான் ஓப்பனாக சொல்கிறேன். புரிஞ்சுக்குங்க, ஒழுங்காக இருந்துங்க. மனுஷனுங்க தானே நீங்கள், அறிவு இருக்குல்ல, புத்தி இருக்குல்ல. மனுஷனை நடக்க முடியாத அவங்களால. மற்றவனுக்கு கெடுதல் பண்ணணுமா? ஒரு பைலட்ஸுக்கு கெடுதல் பண்ணுறீங்களே. இப்போ ஒரு கெட்ட ஒரு வீடியோவை கொண்டாந்து வச்சு அந்த பேருக்கு, அந்த பைலட்ஸுக்கு களங்கத்தை உண்டாக்குறீங்களே. அவங்க பைலட் ஏரோப்ளைனை ஓட்டுறவங்க பேசஞ்சர் வராங்களேன்னு பேசஞ்சர் நினைவில் தானே ஏரோப்ளைனை எப்படியாவது பத்திரமா கொண்டு போகணுன்ட்டு அவங்க கிளம்பியிருக்காங்க. இன்ஜின் கெட்டு போனால் அதுக்கு யார் என்ன பண்ணுவா? என்னமோ நடந்திருக்கு. ஒன்று காக்கா உள்ளே போந்திருக்கும், அல்லது இன்ஜின் என்னமோ சர்வீஸ் பண்ணாதனால, அது சரியாக கவனிக்காதனால அந்த இன்ஜினுக்கு இது கொஞ்சம் நேரம் ஆனதும் அது கெட்டு போயிருக்கும். எவ்வளோ இன்ஜின்லாம் கெட்டு போயிருக்கு. எங்கள் நாட்டிலேயும் தான் அந்த ஜாரியா மாரிசா ஓட்டிக்கிட்டு போனதும் அதுவும் கெட்டு தான் போயிருக்கு. அது ஏர்போர்ட்டில் எவனா பண்ணிட்டானுங்க, என்னமோ வேலை பண்ணிட்டானுங்க. இன்ஜினே கெட்டு பண்ணி இறங்கவே முடியலையா, கொண்டு போய் இதில் இன்ஜின் ஓஷனில் போட்டார். ஸோ அப்படியெல்லாம் நடந்திருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, மலேசியா யூடியூப்பு அது ஜிமெயிலு, யூஎஸ்ஏ ஜிமெயிலாக இருந்தாலும் சரி, இறந்தவங்க ஏதாச்சும் ஒரு சம்பவத்தில், இப்போ இந்த ஏரோப்ளைனில் இறந்தவங்க அல்லது ரயிலில் இருந்தவங்க, இவங்க இப்படி தான் பண்ணி இப்படி தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த காரணத்தினால தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஏரோப்ளைன் இப்படி போச்சு அப்படின்னு இறந்து போனவங்களை பற்றி நீங்கள் வந்து தயவு செஞ்சு வீடியோ போட்டு அவங்க பேரை கெட்ட பேரை ஆக்காதீங்க. இறந்தவங்களோட பேரை வந்து கெட்ட பேரை ஆக்காதீங்க. அது நல்லதில்லை. இப்போ அவர் பேர், இந்த பைலட்ஸு பேரை கெட்ட பேரை ஆக்கினா இறந்தவங்களுக்கு வந்து நீங்கள் செய்கிற மரியாதையா? இறந்தவங்களுக்கு மரியாதை பண்ணுற காரியமாக அது அவங்கள கெட்ட பேரை ஆக்குறது. இப்போ ஏர்பிளைன் இப்படி ஆகிறதுக்கு அந்த ஏர் ஹோஸ்டஸ் தான் காரணம்
அப்படின்னு நீங்கள் வந்து நிரூபிக்கிறீங்களாம் சொல்லி அந்த ஃபோட்டோஸை வச்சு அந்த வீடியோவை வச்சு நீங்கள் வந்து காட்டுறீங்களா எல்லாத்துக்கிட்டையும் நிரூபிக்கிறீங்களா இவங்களா தான் இருக்கும் பைலட்ஸ் தான் காரணம் இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் தான் காரணம் இதனால தான் இப்படி ஏரோப்ளேன் தடுமாறி போய் எல்லாம் இதில் போய் விழுந்துருச்சு அந்த ஹாஸ்டலில் விழுந்துருச்சு மருத்துவ கல்லூரி மாணவர்கள் தங்குற இடத்துல மனுஷன் வந்து ஏரோப்ளேனை ஓட்டுனா பேசஞ்சரெல்லாம் ஏறி பின்னால் அவங்கள நம்பி எல்லாம் உட்காந்துருக்காங்களே அவங்களோட உயிர் முக்கியம்னு 2 பேரும் முன்னுக்கு உட்காந்துருக்குறவங்க நினைப்பாங்க தானே ஓட்டுனவர் பைலட்டு தானே அவர் எவ்வளோ அனுபவம் உள்ளவர் எத்தனை வருஷம் சர்வீஸ் வந்து சாரியா மாட்சிட்டா மாதிரி ஏரோப்ளேனா அனாவசியமாக கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் உழுவுற மாதிரி பண்ணியிருப்பாரு ஒன்றுமே பண்ண முடியல கட்டுப்பாட்டில் அடங்கலை அந்த ஏரோப்ளேனோட இது இன்ஜினுக்கு ஒன்றுமே பண்ண முடியல எங்கேயுமே இறங்க முடியல அந்த ரோதை கூட கீழே தான் இறங்கியிருக்க தவிர உள்ளுக்கு போகல ஸோ அதே இப்போ வீடியோலாம் நான் பார்த்தேன்ல நானும் பார்த்தேன் வீடியோ ஸோ இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க பாவம் இறந்தவங்களுக்கு நீங்கள் பண்ணுற மரியாதை இல்லை இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் வீடியோ போட்டு கெட்ட பேரை ஆக்கினா பைலட்ஸு பேரை இதெல்லாம் வந்து உங்களுக்கு சேர்ற பாவ செயல்கள் நீங்கள் பண்ணுற பாவம் அந்த பாவம்லாம் வந்து ஒரு பேரை அந்த பைலட்ஸ் பேரை கெட்ட பேரை ஆக்குனா அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுற பாவ செயல்கள் அந்த பாவ செயல் வந்து உங்களுக்கு கர்மாவனையாக உங்களுக்கு தொடர்ந்து வரும் எந்த காலத்துலையும் கடவுள் ஒருத்தன் இருக்காங்கல்ல கடவுள் இருக்கின்றார் அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா பாட்டு இருக்குல்ல எம்ஜிஆர் பாட்டு ஆனந்த ஜோதியில் பாடுறாருல்ல கடவுள் ஒருத்தன் இருக்காங்கல்ல சாமி இருக்குல்ல எல்லாமே வந்து மக்களை காப்பாற்றுற தெய்வங்கள் தானே கடவுள் சாமி எல்லாம் ஒன்று தான் கடவுளுக்கு தெரியல எவன் என்ன நான் பண்ணியிருக்கான்னு கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க இதோட நிப்பாட்டிக்குங்க யூடியூப் சரியே பொறுத்து ரொம்ப நாள் பொறுத்து பார்த்தேன் இன்றைக்கி நான் வந்து எல்லாம் சொல்லிட்டேன் ஓகே இதோட நிப்பாட்டிக்குங்க இதுக்கு பிறகு யூடியூப் உங்களுக்கு அந்த வீடியோலாம் வந்து அடிக்கடிக்கு வச்சிங்கல்ல ஆபாசமான வீடியோ நான் பார்க்கட்டும்னு வச்சிங்கல்ல அவங்க மோசமானவங்க பைலட்ஸுன்னு அதனால தான் இப்போ வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இந்த வீடியோவை நான் இப்போ முடிக்க போகிறேன் இதுக்கு பிறகு நான் எடுக்கிறது இப்போ 3 நாளைக்கு முன்னே நான் வீடியோ எடுத்தேன்ல அந்த ஏர் இண்டியா 171 விபத்து காட்சியில் அதை நான் முடிக்கல நான் சொன்னேன் அந்த வீடியோவிலேயே சொல்லியிருக்கேன் இதோட வீடியோ வந்து தொடச்சி இன்னொரு வீடியோ நான் வந்து எடுப்பேன் அப்படின்னு ஸோ அப்போ அது வந்து நான் மேபி நாளைக்கு எடுக்கலாம் நாளைக்கு அல்லது நாளன்னைக்கு எடுக்கலாம் நான் குறிப்பெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு தான் சரியாக வாசிக்கணும்ல சரியா இவ்வளோ தான் ஓகே இவ்வளோ தான் நான் இதுக்கு பிறகு வீடியோவில் இன்னும் பேசுகிறதுக்கு இல்லை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ விவசாய ஓகே அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஜே லலிதா எம்ஜிஆர் இதுதான் என்னோட பேர் என் பேர் ஜே லலிதா ஓகே ஸோ இப்போ இதோட ஜே லலிதா வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ விவசாய ஓகே பாய்